அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்முடைய வீடியோக்கள் பார்ப்பவர்களுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தின் மகத்துவம், அதுவும் ஆப்ஷன் டேபிள் மற்றும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இந்த ரெண்டோட மகிமை நன்றாக புரியும். நம்ம அதனுடைய எல்லைகளை நாம் எப்படி வகுத்தோமோ அதுபோல் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. யாரெல்லாம் இதை பார்த்தீர்கள், இதோட நம்ம சொன்னதுனால மார்க்கெட் இந்த இம்பேக்ட்ன்னு இல்லை, மார்க்கெட்டோட இம்பேக்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் தான். அதாவது சந்தையை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் வேணாலும் இதுவரை பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வரைபடம் இல்லாத கண்ணோட்டம், FIDI டேட்டா இல்லாத கண்ணோட்டம், உலக சந்தை வேர்ல்டு மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அது இல்லாத கண்ணோட்டம். சும்மா ஒரு நகைச்சுவைக்காக நான் வாங்கினதுனால இறங்கிருச்சு, நான் விற்றதுனால மேலே போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு விளையாட்டு போக்கில் நம்ம சந்தையை நாம் பார்ப்பது, அதாவது நகைச்சுவை அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. ஆனால் முதலில் பங்கு சந்தை அப்படிங்கிறது, இதில் நம்ம ஈடுபடுவது பணம், அதாவது மணி. அந்த மணியை நாம் இழந்தோம் என்றால், பணத்தை நாம் இழந்தோம் என்றால், அந்த பணம் ஏதேனும் உழைப்பால் நம்மளுக்கு கிடைத்திருக்கும். அப்போது அந்த உழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் அதனை இழக்காமல் நாம் எப்படி அதனை மேம்படுத்துவது அப்படிங்கிறத பங்கு சந்தையில் நீங்கள் பார்க்கணும். அதனால் பங்கு சந்தையில் பார்த்திங்கன்னா அநேகம் பேர் பார்த்திங்கன்னா ஒரு விபத்தினால தான் உள்ளே வந்திருப்பாங்க, அதாவது ஆக்சிடென்ட்டால தான் உள்ளே வந்திருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவர்களை சுற்றி இருப்பவர்கள், அவருடைய உறவினர்கள், இல்லைன்னா அவர்களுடைய நண்பர்கள், இல்லைன்னா அவர்களுடன் வேலை செய்பவர்கள், இவர்கள் யாரேனும் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னதன் ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் பங்கு சந்தையில் வந்திருப்போம் இல்லையா. இல்லை பங்கு சந்தை பற்றி தெரிந்து கொண்டு நம் வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் 1% பேரும் கூட உள்ளே வந்திருக்க மாட்டேங்க. யாராச்சும் இதை நான் மிகவும் காதலித்து, அதாவது பங்கு சந்தையை நான் காதலித்து நான் உள்ளே வந்தேன், வியாபாரம் செய்கிறேன், எனக்கு விருப்பத்துடன் இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா மிக 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 குறைவு. அதனால் பங்கு சந்தையை பொறுத்தவரை இதில் இருக்கும் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு வாரத்தில் கடந்த 5 நாட்களில் ஒவ்வொரு நாளும் அதற்கு முந்தைய நாளோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள், அதாவது எஸ்டர்டே லோவை பிரேக்கே பண்ணலை. அப்போ இது எதனை உணர்த்துகிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இது வரைபடத்தில் இதைத்தான் நீங்கள் சிம்டம்ஸாக பார்ப்பீங்க. ஆனால் அது ஏன் வரைபடம் அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் நான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, நான் 9ஆம் வகுப்பு படித்திட்டு இருக்கும்போது எனக்கு கணக்கு பாடத்தில் அவ்வளோ ஆர்வம் கிடையாது, அதனுடைய தன்மையும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்த ஆசிரியர் ஒவ்வொரு சூத்திரமும், அதாவது ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகம் பேர், எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது, அநேகம் பேர் பார்த்திங்கன்னா ஃபார்முலா என்ன இருக்கோ, சூத்திரம் என்ன இருக்கோ அதில் கொண்டு போய் இங்கே என்னென்ன காரணிகள் இருக்கோ அதை பொருத்திடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபார்முலா ஏன் வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஆசிரியர் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா ஏன் அமைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். அப்போது தான் எனக்கு கணக்கு பாடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் கிடச்சிது. அதுவரை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லுவோம், 35 மதிப்பெண்கள் அடைவதே மிக மிக கடினமாக இருக்கும். ஆனால் அதை உடனடியான டிரான்ஸ்மிஷன், அடுத்த நகர்வு பார்த்திங்கன்னா என்னையை ஒரு நல்ல மதிப்பு, அதாவது ஒரு நல்ல மார்க்குன்னு சொல்லலாம், அது எடுக்கக்கூடிய வாய்ப்புக்கு அவர் மாற்றி கொடுத்தது அந்த ஆசிரியர் தான். அதனால தான் ஒரு கற்றல் பணி செய்யும்போது பார்த்திங்கன்னா அது இருக்கிற விஷயத்தை இருக்காமல் அது ஏன் அமைந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. அது இருந்துச்சுன்னா நீண்ட காலத்துக்கு போக முடியும். அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளோ தூரம் விரிவாக பேசுகிறோம். அப்போது இதனை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும். இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா சந்தை முடிந்ததுக்கப்புறம் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சந்தை நேரத்தில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுவும் வெளிப்படையாக இதில் ஒளிவு மறைவே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய எல்லைகள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டு போயிருந்தால்
நல்லவங்களாக இருக்கலாம். ஆனால் அது எப்படி கணக்கீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லா வீடியோக்களும் வெளிப்படையாக கொடுத்துருக்குறோம், மறைவு இல்லாமல். சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு கையை மூடி வச்சுருப்பாங்க, உள்ளே என்ன இருக்குது உள்ளே என்ன இருக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பில் எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் அது கைக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அதுக்குள்ளே என்னவோ இருக்குது அப்படிங்கிற இருக்கும். அதுவே கையை விரித்து காமிச்சிட்டா அதில் ஒன்றும் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. அதுபோல் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கணக்கீடு எப்படி செய்யலாம்ட்டு வெளிப்படையாக சொல்லாமல் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து கணக்கீடு பண்ணி நானாக இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தா இதுக்கு நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு இது எப்படி தெரிந்து கொள்வதுன்ட்டு ஆர்வத்தை காட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, வெளிப்படையாக கொடுத்ததுனால் அதற்குண்டான மதிப்பும் அதற்குண்டான நம்ம ஒரு இவ்வளோ தூரம் நம்ம செய்கிறோன்னா ஒரு லைக் பட்டன் நம்ம கிளிக் பண்ணுங்க அப்படின்னா தான் கிளிக் பண்ணுவீங்க. ஒரு 500 லைக் எனக்கு வேணும்னு நான் கேட்டேன், அந்த வீடியோக்கு மட்டும் 500 லைக்ஸ். ஆனால் அந்த லைக்ஸ் கேட்டதற்குண்டான காரணத்திற்காக ஒரு பதிவு செஞ்சேன், ஆனால் அதுக்கு மதிப்பே இல்லை. இதுவே ஒரு வெளிநாட்டவரோ இல்லை ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவரோ இதை பண்ணியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் மிக மிக அருமையாகவும் இருந்திருக்கும், பெருசாக பேசியிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சந்தையை பார்க்காம ஒருவரை வந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதனை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படின்னு சுத்தமாக பார்க்காம ஃபுல் வீடியோஸ், அதாவது முழு காணொலியை பார்க்காம அவரை ஒரு வன்மத்துடன் பேசுவதாகவே இங்கே அமைகிறது. ஆனால் அதை வந்து நம்ம ஒன்றும் கண்டுக்க போகிறது கிடையாது. ஆனால் சந்தையை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாளோட ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, லோவை பிரேக் பண்ணவில்லை. இது ரொம்ப மிக முக்கிய பாயிண்ட்ஸ், இது உங்களுக்கு தெரிய வேண்டும். இது நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி நிஃப்டியோட ரேஞ்ச் 19,512. இந்த ஹை என்ன 19,373 லோ ஏன் அமைந்தது, இது வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். இது யாரெல்லாம் கணக்கிட்டு உங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் கணக்கிட்ட மாதிரி இது நம்ம கணக்கீடு பண்ணினதுனால கிடையாது. இது சந்தையில் இருக்கிறத நம்ம எப்படி எளிமையாக வரைபடம் இல்லாமல், இதெல்லாம் வரைபடத்தில் தான் ஒவ்வொரு கோடு போட்டு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வரைபடமே இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வெறும் ஹெட்ஜிங் அளவீடை வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்குண்டான அங்கீகாரம் குறைவாகவே உள்ளது. நிஃப்டியோட இன்றைய அட்டவணை முடிவு பார்த்திங்கன்னா நம்ம 1 மணிக்கு பார்த்தோம். 19,400 கால் இருக்குது. இதன் அடிப்படையில் சந்தை வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். வெறும் இதனுடைய கணக்கீடோட அடிப்படையிலேயே 19,400, 19,500, 19,450 மிட் பாயிண்ட்டாக வச்சுட்டு 19,500 கால் 13, 19,513 இந்த ரெண்டையும் சேர்த்துனா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 60 புள்ளிகள்னால் 19,560, 19,400 51 ரூபாய் அப்படின்னால 19,350, இது ரெண்டு பிரிமியம் 60 ரூபானா 19,340. ஆனால் இந்த மையமாக 19,450 ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னதுனால 19,450 காலும் 19,450 புட்டோட அடிப்படையில் நீங்கள் பார்த்திருந்தாலே உங்களுக்கு சந்தை உங்களுக்கு புரிந்திருக்கும். இங்கே இருக்காங்க. அப்போது 19,450 450ஓட புட் பார்த்திங்கன்னா 80 ரூபாய். அப்போது 19,370. அப்போ சந்தையோட லோ என்ன காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 19,500 காலோடது 13 ரூபாய். அப்போ 19,513 கடக்கலை. இது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இதற்குள்ள சந்தை. அப்போ 19,450 புட்டோட கட்டுப்பாட்டிலையும் 19,500 கால் இவங்க ரெண்டு பேர்த்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருந்ததுனால தான் சந்தை இந்த எல்லைக்குள் முடிகிறதுக்குண்டான வாய்ப்பாக அமைந்ததுன்னே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து வெளிப்படையாக நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இது நீங்கள் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இது என்னென்னே புரியல அப்படின்னு கடந்து போகிறதுக்கு தான் பார்க்குறீங்க. அடுத்த எக்ஸ்பெரி ஜூலை 13. ஜூலை 13 கான்ட்ராக்டில் நம்மளுக்கு அதே மாதிரி 19,500 கால் 400 புட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஏன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுக்கல. சிலருக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ்னு என்ன, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்னா என்ன அப்படின்னு கூட அதிகம் பேர் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதனை புரிந்து கொள்ளுங்கள், இல்லைன்னா அதற்கு ஒரு தனி தானொலியை நம்ம கொடுக்கலாம். 19,400, 19,500, 19,450. அப்போ 19,500 கால் 98 ரூபா. அப்போ 19,598 இந்த ரெண்டு பிரீமியத்தை சேர்த்துனா 170 புள்ளிகள். அப்போது 19,670. இந்த 19,400 மைனஸ் 70 அப்போ 19,330. இந்த ரெண்டு பிரீமியம் சேர்த்துனா 170 புள்ளிகள். அப்போது 19,230. அப்போ சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துட்டு 19,230, 330, 400, 450, 500, 598, 670 இதுக்குண்டான வாய்ப்பாக இருக்கும். சிலருக்கு வந்து நம்ம வந்து எட்ஜ்
பேர் அப்படின்னு பிரித்து சொல்லிட்டு இருந்தோம். இது எப்படி கணக்கீடு பண்ணுறோன்னே நம்ம போட்டிருக்கோம். இந்த கணக்கீடோட அர்த்தமே புரிஞ்சுக்கல. நம்ம வீடியோக்களில் கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ணுறது தான். ஆனால் இந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கணக்கீடு பண்ணி அதை வந்துட்டு ஆய்வு செய்யணுங்கிறக்காக இவ்வளோ தூரம் கணக்கீடு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் பதிவு செய்ய தான் போகிறோம். பதிவு செய்யாமல் நான் இருக்க போகிறது கிடையாது. பதிவு செய்ய போகிறோம். ஆனால் இருந்தாலும் நீங்களே கணக்கீடு பண்ணி அதை சரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதனை பற்றி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து உங்களை எரிச்சல் ஊட்டக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அந்த எரிச்சல் ஊட்டுவது எனக்காக இல்லை. ஒரு விஷயத்தை நானே சொல்லிட்டேன்னா அதனுடைய விடயம் வந்து உங்களுக்கு அவ்வளோ எளிதாக புரியாது. நீங்களாக கண்ணில் பார்த்து புரியும் போது தான் அதற்கு உண்டான உணர்வை நீங்கள் புரிய முடியும்னால தான் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஆப்ஷன் செயின். $19,500 கால் 500 புட் அடிப்படையில் பார்த்துட்டா இந்த ரெண்டு ப்ரீமியத்தை நம்ம அடிப்படைனா இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. லோயர் வேல்யூம் தான். அப்போ 19,598 அப்போது 98 + 110 அப்போது இதுவும் வந்துட்டு ஒரு 220ன்னு வச்சுக்கலாம். அப்போ 19,500 அப்போ 19,720 19,386 அதே மாதிரி 220 பாயிண்ட்ஸ். அப்போ 19,280. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். 19,500 அடிப்படையில் இதுதான் அளவீடு. அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா முந்தைய நாள் லோ 45,418, லோ வந்து 45,073. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? $45,417. அப்போது நேற்றைய ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணலை. கரெக்டாக நேற்றைய ஹை தான் இன்றைய ஹையாகவும் அமைந்துள்ளது. நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்கான்னு கேட்டால் நம்மளுக்கு நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது எஸ்டர்டே ஹைக்கு உட்பட்டு சந்தை இருக்கிற வர வாலடைல். அப்போது ஒரு ஒன் சைடு ட்ரெண்ட் அமையறக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம். நிஃப்டியில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. எஸ்டர்டே ஹைக்கு மேலே சந்தை பயணம் நடந்திருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டி ஏன் நடக்கலை, நிஃப்டி ஏன் நடந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான இதுதான் குறிப்பாக உள்ளது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 45,400 கால் 0 ஆயிருக்கு. 45,300 கால் $40. அப்போ 45,340 அப்படிங்கிறது நம்ம பார்க்காமையே சொல்லலாம். அடுத்து 45,500 கால் 0, 45,200 புட்டு 0, 45,200 கால் 140. அப்போ இது அனைத்துமே உங்களுக்கு இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். நம்ம என்ன சொன்னோம், 45,200 கால் 45,300 புட் இருக்கனால இது ரொம்ப இம்பேக்டான ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்குட்பட்டு தான் சந்தை இருந்துள்ளது. ஜூலை 13 கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு என்ன போகிறோம், 45,000 புட், 45,300 கால், 45,500 கால், 45,200 கால், 200 புட். அப்போ இதில் ஸ்ட்ரேடல் இங்கே இருக்குது. 45,200 நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதனுடைய ப்ரீமியம் 364, 243. அப்போது நம்மளுக்கு 600 புள்ளிகள் இருக்குது. அப்போது 45,200 இருந்து 600, 45,200 ப்ளஸ் 600 மைனஸ் 600 இதுக்குள்ளே தான் ரேஞ்சுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது ஆப்ஷன் செயின். $45,300. அப்போது இது $306, இது $286. அப்போது இதுவும் 600 புள்ளிகள். 600 தான் நம்மளுக்கு ரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது 44,700 இருந்து 45,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே இம்பேக்ட் பாருங்கள். இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு 15 கீழே இருக்காங்க. கால் சைடு வந்து குறைவாக இருக்குது. அப்போ இதற்குண்டான அளவீடுகள் பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஜூலை 14ஆம் தேதி வெறும் ஸ்டாக் ஆப்ஷனுக்கு மட்டும்தான். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம் கட்டண பயிற்சியில் எங்கே பை பண்ணலாம் செல் பண்ணலான்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பை செல்லை பற்றியே நம்ம சொல்லவே மாட்டோம். எங்கெங்கெல்லாம் இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சு கொடுப்போம். அதனால் நீங்கள் கற்றலுக்காகத்தான் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். இதனை பற்றி தெரிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து 9:15 இருந்து
நம்மளுக்கு 9:30க்குள்ளே ஒரு இம்பேக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இதற்குள்ளேயே நீங்கள் சந்தையை பார்த்தா போதும், அதுக்கப்புறம் சந்தையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் வந்து அடிக்ஷனாக இருப்பாங்க. அவங்க அடிக்ஷனாக இருக்கிறவங்கெல்லாம் இது அவங்க வெளிப்படணும் அப்படின்னா இதற்கு கொண்டு போயிட்டா இண்டெக்ஸை பார்க்காம ஸ்டாக்கை மட்டும் பார்த்தா அவங்களோட அடிக்ஷன் கம்மியாகும். நம்ம டோட்டல்டாக நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே இண்டெக்ஸ் வித் ஸ்டாக் அப்படின்னு 2 எடுத்துட்டால் அது ஜூலை 31ஆம் தேதி துவங்குகிறது. அதனால் அதனை பற்றி வரும் அதே வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.